ஸோ ஃபிலிம் ரிலீஸ் ஆகி FDFS முடிச்சுட்டு வெளில வரோம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த மொமெண்ட். பிகாஸ் இந்த படத்துக்காக நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே உயிரை கொடுத்து உழைச்சோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ படம் இன்டர்வியூஸ் கேட்குறவங்களுக்கு தோணியிருக்கும், என்ன இவங்க சொல்கிறாங்க, எல்லா ஃபிலிமுக்கும் எல்லாரும் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு தோணியிருக்கோம். பட் இன்னைக்கு எங்களோட படம் உங்கள் முன்னாடி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சொன்ன வேர்டோட மீனிங். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் 3rd டைம் பார்க்குறேன். இன்னும் பார்க்கும்போதும் அதே எமோஷன் அப்படியே ஃபிலிமில் இருந்த எனக்கே கேரி ஆகுது. அப்போ கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் அந்த எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது. ஃபன் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது, சேட், எல்லா எமோஷன்ஸும் சேர்ந்த ஒரு மூவி இது ஹோப். நாங்கள் என்னவா நினச்சி இந்த படம் சார் எடுத்தாரோ அது அப்படியே மக்களுக்கு கன்வே ஆகும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப எமோஷனலாக அண்ட் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐம் பீங் அ பார்ட் ஆஃப் வெரி குட் மூவி. ரொம்ப ஒரு நல்ல மூவியில் ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு நல்ல படம், ஒரு தரமான படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பி. என்னோட கரியரில் இந்த மூவி என்னைக்குமே தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியாஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃபிலிம் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்க. தேங்க்யூ. இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங், எல்லார் மனசையும் இந்த படம் ரொம்ப பாதிக்கும். அந்த பிள்ளைங்களாகட்டும், திவ்யா ஆகட்டும், கலை ஆகட்டும், ஜானகியம்மா ஆகட்டும், வாழ்ந்திருக்காங்க. நிக்கிலா நம்ம வாழ்க்கையில டீச்சரை திரும்ப கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். நிறைய இதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ரொம்ப குறிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த பசங்க பிரமாதப்படுத்திட்டாங்க இந்த வருஷம். இந்த படம் மாரி செல்வராஜ் கேரியர்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். நானும் இந்த படத்துல ஒரு ஒரு கதாபாத்திரமா நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கான ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சியான தருணம். தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களை தியேட்டர்ல பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களை எந்த இடத்துலயும் தோய்வுபடுத்தாது அந்த படம். நன்றி, வணக்கம். நிச்சயமா இது ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையில் உருவான ஒரு படம். 1996 காலகட்டங்களில் இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடுறோம். அந்த வாழைப்பழத்திற்கு பின்னாடி இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, அரசியல் இருக்கு, முதலாளித்தனம், அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் படுற இன்னல்கள், இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் சாப்பிடும்போது இந்த படத்தை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம். பாருங்க, அவசியம். ஒவ்வொரு படமுமே கவனிக்கத்தக்க படமா இருக்கும். அந்த படங்கள் வரிசையில் இது இன்னும் எந்த அளவுக்கு ஸ்பெஷல்? நான் சொன்ன மாதிரி தான். நிச்சயமா எல்லாரையுமே ஒரு ஹார்ட் ஹிட் பண்ணும் இந்த படம். நம்மள ஒரு வாட்டி யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். இந்த வாழைக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இது வரைக்கும் யாருமே சொல்லல. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படிங்கறது நீங்க இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி சொல்லப்படாத கதைகள் இன்னும் எத்தனை மாதிரி கதைகள் வரணும்? இந்த மாதிரி படங்களை நீங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் உள்ள இந்த படத்தை பார்த்து அவங்க அது கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்ஸ் இன்னும் மேலும் நிறைய மக்கள் கிட்ட சேரும். நன்றி.